இடுபொருட்களினுடைய பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்தி உரச்செலவையோ இடுபொருட்களின் செலவையோ குறைத்து விவசாயிகளுக்கு ஒரு குறைந்த செலவில் அதிக மகசூலை பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறோம். ஒன்று, இதனால் நம்ம கிடைக்கக்கூடிய இன்னொரு பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடிய எந்த பாதிப்பையும் இது குறைச்சிருது. ஏன்னா அதிக இடுபொருட்களை போட்டு அது சுற்றுச்சூழல் மாசுபடுறதையும் இந்த நானோ டெக்னாலஜி குறைக்கிறது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய உரங்களில் நாங்கள் அதிகமாக ஆராய்ச்சிகள் செய்தோம். இப்போ எங்கள் ஆராய்ச்சியை நாங்கள் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூஞ்சனக்கொல்லி மருந்துகளை இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெகு விரைவில் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த நானோவினுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி பூச்சிக்கொல்லியினுடைய பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போலாம் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால அந்த பூச்சிக்கொல்லியினுடைய அந்த ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய அது உங்களுக்கு அந்த பழங்களிலிருந்தோ இல்லை அந்த தானியங்களிலிருந்தோ நீங்கள் அந்த ஃபுட் செயின் சொல்லக்கூடிய உணவுச் சங்கிலிக்குள்ளே போகுது. அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதனுடைய அளவை குறைக்கணும், எஃபிஷியன்சியை கூட்டணும். இதையும் நாங்கள் நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு எவர்கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையான ஒரு பசுமை புரட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் இந்த நானோ டெக்னாலஜி ரிசர்ச்சை விவசாயத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம்.